ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குவிக்கா டேஸ்டியா ஸ்பைசியா ஒரு ப்ரான் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா பிகினர்ஸ்க்கான ரெசிபி. ஸோ இது வந்து நீங்க வந்து ப்ரான் லவர்ஸா இருந்தால் இந்த ரெசிபி வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப குவிக்காகவும் முடிஞ்சிடும். நீங்க டின்னருக்கு வந்து ஏதாவது ப்ரான் ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பொடிசா கட் பண்ணீங்கன்னா சாப்பிட நல்லா இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். தாளிச்சலாமாங்க. தாளிக்கிறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன சூடாயிடுச்சு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ எடுத்து வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு 10 ஸ்பூன் கல்லு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு லோ ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காய தக்காளிலாம் நல்லா குழஞ்சு வரணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி போட்டுருக்கேன். வெங்காய தக்காளிலாம் நல்லா குறைய வந்துச்சு. இப்போ நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துட்டுக்கலாம். இன்னும் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணா போதும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு வேணும்னா இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லாஸ்ட் டைம் ப்ரான்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் கிரேவி வந்து இன்னும் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அப்போ நம்ம ப்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி பார்த்துருங்க. என்னதான் தெரிஞ்சு வந்து கிரேவி வந்து ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் வந்து இடையில மட்டும் ஒரே ஒரு வாட்டி வந்து கிண்டி விட்டுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் ப்ரான்ஸ் இருக்கும். நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு இருக்கான்னு கூட செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன் வந்து ப்ரான்ஸ் லாஸ்ட்ல ஆட் பண்ணனா நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணணும். அந்த பச்சை வாசனை போட்டுக்குள்ள. பட் ப்ரான்ஸ் வந்து சீக்கிரமா குக் ஆயிரும். ரொம்ப குக் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து நான் ப்ரான்ஸ் வந்து லாஸ்ட்ல ஆட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா குக் ஆகி வந்துடும். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இதுல வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட போட்டு குக் பண்ணலாம். பட் வந்து நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா அப்படியே குக் பண்றதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரான்ஸ் வந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு. ஸோ அவ்வளோதான், ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரான் லவர்ஸ்க்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.